Welcome to my channel, my subscribers, thank you. This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemakers, job seekers. Use your free time to earn. No fixed hours, work at your. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with the instant payout. Send your name and qualification 9941041160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். இப்போது சொல்லுங்கள், அமைதி என்பது பலவீனமா? ஆளுமை திறனை உயர்த்தும் உத்தி. தனது வாழ்க்கையில் பலர் நல்ல நிலைகளை அடையும் போது நீங்கள் மட்டும் அமைதியாக கவனிப்பதாக உணர்கிறீர்களா? நீங்கள் அமைதியாக இருப்பதினாலே உங்களுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைப்பதில்லை என நினைக்கிறீர்களா? ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல, அது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய பலம். ஒருவர் வாழ்க்கையில் அனைத்தையும் சாதிக்க, அவருக்கு தேவையான மரியாதை கிடைக்க தைரியமாகவும் சத்தமாகவும் பேச வேண்டும் என்று யார் சொன்னது? நன்றாக பேசுபவர்களுக்குத்தான் மரியாதை கிடைக்கும் என்ற விதியை யார் எழுதியது? வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தால் அதிகம் சாதித்த நபர்களில் அமைதியாக இருந்தவர்களே ஏராளம். அவர்கள் சிந்தனையாளர்களாகவும் திட்டமிடுபவர்களாகவும் அனைத்தையும் கவனித்து செயல்படுபவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அனைத்தையும் தங்களின் உரத்த குரலால் சாதிக்கவில்லை, அமைதியாக இருந்து சரியாக செயல்பட்டதனாலேயே உயர்ந்த இடத்துக்கு சென்றனர். எனவே அமைதியாக இருப்பது என்பது ஒருபோதும் பலவீனம் ஆகாது. இது உங்களை கவனிக்கக்கூடியவராகவும் சிந்திக்கக்கூடியவராகவும் நல்ல ஞானம் உள்ளவராகவும் மாற்றுகிறது. மற்றவர்கள் தங்களின் வாழ்க்கையை தவறவிட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள அமைதி உங்களை அனுமதிக்கிறது. இப்போது சொல்லுங்கள், அமைதி என்பது பலவீனமா? சிலரை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் வந்தாலே அனைவரும் மரியாதை கொடுப்பார்கள். அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பிறர் அவருக்கு இத்தகைய மரியாதை எப்படி கொடுக்கிறார்கள் என்பதை எப்போதாவது கவனித்தது உண்டா? அத்தகைய நபர் எங்கிருந்தாலும் அவர்களின் இருப்பை நம்மால் உணர முடியும். உங்கள் உடல் மொழி, நீங்கள் பிறரிடம் பழகும் விதம், உங்களின் ஆழமான நம்பிக்கை போன்றவை அனைத்தும் தான் நீங்கள் யார் என்பதை பேசுகிறது. ஒரு உறுதியான ஹேண்ட்ஷேக், அன்பான புன்னகை, கண்களால் தொடர்பு கொள்ளும் முறை போதும் உங்களின் மதிப்பை ஒருவர் அறிவதற்கு. நீங்கள் பலர் குழுமி இருக்கும் கூட்டத்துக்கு நடுவே கூச்சலிட்டு பேச வேண்டிய தேவையில்லை. அவர்களின் அமைதியும் செயல்பாடும் அவர்களை பற்றி அதிகம் பேசும். நீங்கள் எல்லா இடங்களிலும் இயல்பாய் இருந்தாலே அது பார்ப்பவர்களுக்கு ஒரு வசீகரத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கான தனித்துவமான வழியில் உங்கள் அமைதி பிறரை ஈர்க்கும் பயங்கரமான ஆயுதம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.